ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. அன்பு குழந்தையே, இப்போது என் வார்த்தைகளை நீ அலட்சியப்படுத்தி போகாதே. இந்த மயிலிறகை போன்ற மென்மையான மனசு கொண்ட பிள்ளையாக நீ இருப்பதால் தான் இந்த மயிலிறகையே உன்னை தொட சொன்னேன். முள்ளை எப்படி முள்ளால் எடுப்பாங்களோ அதே போல மென்மையான மனசு கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு மேன்மையான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போறேன்றத சூட்சுமமாக உணர்த்துவதற்காகவே இந்த மயிலிறகை தொட சொன்னேன் என் செல்லமே. இதை தொட்டதின் மூலமா யாருக்குமே கிடைக்காத யோகமும் அதிர்ஷ்டமும் உன் வாழ்க்கையில் இப்போது உன்னை வந்து சேரப்போகுது. நீ வேண்டியது எப்போ கிடைக்கும், எப்போ நல்லது நடக்கும்னு கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா? இதோ இப்போதே உனக்கானதை உன் கைகளில் சேர்க்க வந்துட்டேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை இந்த வராகியம்மா உனக்காக நடத்தி கொடுத்துட்றேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. உன்னை கையில் ஏந்தி கொண்டு குழந்தையாய் கொஞ்சி வளர்த்த நானே உன் வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சியையும் நிச்சயமாக கொடுப்பேன். குழந்தை இல்லான்னு கேட்குற பிள்ளைகளுக்கு குழந்தையாக நானே வந்து பிறந்து என்னை தூக்கி கொஞ்சும்படியும் செய்வேன். என் செல்ல பிள்ளை, இப்போ உனக்கு என்ன தேவை, எது தேவைன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் வாழ்க்கையை அதிர்ஷ்ட வாழ்க்கையாக மாற்றுறதுக்காக இந்த வராகியம்மா உன்னை நோக்கி வந்திருக்கேன். நானே உனக்கு எல்லாமுமாக இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் புலம்பிக்கிட்டே இருக்க? உனக்காக யாரும் இல்லை நீ ஒருபோதும் சொல்லாதே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் தான் இருக்கேன். நீ ஒரு முறை என்னை கூப்பிட்டினா நான் 1000 ஜென்மங்கள் உன் கூடவே உனக்கு துணையாக வந்து நிற்பேனேன்னு செல்லவே. நீ என்னிடம் வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நான் நடத்தி தரேன். இத்தனை நாட்கள் நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான சிறப்பான காலம் இனி வரப்போகுது. நம்பிக்கை இழக்காம இன்னும் நீ மேலே மேலே முன்னேறிப்போ. எல்லளவும் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் சந்தேகங்களை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனவேதனைகளுக்கு மிகப்பெரிய காரணமே உன் கற்பனைகள் தான் என் செல்லமே. தேவையில்லாமல் நீயாவே இதையும் கற்பனை செஞ்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு வீணாக பயந்து எதுக்காக அமைதி இழக்கிறாய்? என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. பயப்படாமல் தைரியமாக இருந்தினாலே இந்த வராகியம்மா உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். வேலையை செய்யும் போது தான், சுறுசுறுப்பாக இருக்கும்போது தான் உன் உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும். வேலை செய்யாமல் சோம்பல்தனத்தோட மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்காம யோசிக்காம சிந்தனை செய்யாம ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு துருப்பிடிச்சு தேய்வதை விட உழைத்து யோசிச்சு முன்னேறுவது எவ்வளவோ மேலல்லவா? தினம் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா சிறப்பாக யோசிச்சு தொடர்ந்து பயிற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. நான் உனக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்து என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டுறேன். வாழ்க்கையில் இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆகிடுமோன்ற பின் விளைவுகளை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் என் செல்லமே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு வழித்துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நீ கேட்டது போலவே நடத்தி தருவேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியவாறே பெற்றுத் தருவதற்கு இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இந்த பூமியில் எல்லாத்துக்குமே இடம் இருக்கு. ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்த்து உன்னையும் மற்றவங்களையும் நீ கஷ்டப்படுத்திக்க வேணாம். எந்த விதத்திலும் நீ யாருக்கும் சளைச்ச பிள்ளை கிடையாது. யாரை விடவும் தாழ்ந்த பிள்ளையும் கிடையாது. எதுக்காக நீயாகவே உன்னை தாழ்வாக நினச்சிக்கிட்டு தோல்வியான பிள்ளை உனக்கு வெற்றி கிடைக்காது, உனக்கு அதிர்ஷ்டம் கிடையாதுன்னு நீயே உன்னை தாழ்த்தி கொண்டு மனவேதனை அடைகிறாய்? இங்கே இருக்க எல்லாருமே இந்த வராகி அம்மாவின் குழந்தைகள் தான். வராகியின் பிள்ளைகள் யாராவது சோடை போயிடுவாங்களா அல்லது சோர்ந்து போக தான் நான் வெற்றுவனா? என் பார்வையில் எல்லாருமே எனக்கு சமம்தான். என் அருளால் எல்லாரையும் நான் நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன். நான் சொல்கிறேன் நான் செய்கிறேன்னு எல்லாமே நான் யோசிக்காம பொதுநலத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிக்க பழகு. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் என் அருளால் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். மனசில் நம்பிக்கையோட அமைதியோட வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற எண்ணத்தோடு நீ வாழும்போது இதன் மூலமாக நானே உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன்.
நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகவும் சக்தி படைத்தவை. உன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு நல்லதை மட்டும் வெளியில பேசு, கெட்டதை மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சிருயேன் செல்லமே. நேர்மையான விஷயங்களையும் நேர்மறையான விஷயங்களையும் உண்மையான விஷயங்களையும் மட்டுமே பேசு. அதன் மூலமா உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும். நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு செயலையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். பேசும் வார்த்தைகளிலும் யோசிக்கும் எண்ணங்களிலும் கவனம் செலுத்து. என் நாமத்தை தொடர்ந்து இடையறாது உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கையில நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போறேன். வாழ்க்கையில ஜெயிக்கணும், சாதிக்கணுன்ற எண்ணம் உன் ஆள் மனசுல இருக்கும்போது கண்டிப்பா நீ தோத்து போக மாட்டாய் என் செல்லமே. எது இருந்தாலும் இல்லைனாலும் உன்னால சாதிக்க முடியும். உன்னுடைய விடாமுயற்சியின் மூலமாக அந்த ஆகாயத்தையே கூட உன் கைக்குள்ள கொண்டு வர முடியும். நீ எதிர்பார்ப்பது எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து அதை நல்லபடியா நடத்தி கொடுப்பேன். இறை நம்பிக்கை மலையை கூட பேத்துக்கிட்டு நகர்த்துக்கிட்டு தூக்கிட்டு போகக்கூடிய பலத்தை தரும், வலிமையை தரும். அதனால எப்போதும் இறை நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ. இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னால முடியாது நடக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. என் அருளால இனி அனைத்தையும் உனக்கு சிறப்பாக அமைச்சு தர்றேன். வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் இப்போதே உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். இத்தனை நாட்களாக நீ தொலைச்ச நிம்மதி இப்போ உன் வாழ்க்கையில மீண்டும் வந்து சேரப்போகுது. எதை நினைச்சு ஏங்கி தவிச்சியோ அது அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே. மற்றவங்களுடைய பாராட்டுக்காகவும் மற்றவங்களுடைய அங்கீகாரத்துக்காகவும் நீ ஏங்கிக்கிட்டே இருக்காங்க. யார் எப்போ உன்னை பாராட்டுவாங்க, யார் எப்போ உன்னை பெருசாக பேசுவாங்கன்னு நினைக்காம நீ செய்கிற வேலைகளை சரியா சிறப்பாக முழு ஈடுபாட்டோட முழு நம்பிக்கையோட செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. மென்மேலும் பாராட்டும் புகழும் உன்னை தேடி வரும்படியும் நீ வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வரும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு உண்மையாரு. நானும் உன்னை விடாம கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ செய்யும் நற்செயல்கள் அனைத்துக்கும் சேர்த்து நான் பல மடங்கு பலனை நிச்சயம் கொடுப்பேன். உன் மேல சுமத்தப்படும் குற்றங்களுக்கு நீ எப்போதும் பதில் சொல்ல தேவையில்லை. யாரு உன்னை நோக்கி என்ன பழி பேசினாலும் குற்றம் சுமத்தினாலும் குறை சொன்னாலும் அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு உன்னுடைய செயலையும் நீ செய்ய வேண்டிய காரியத்தையும் சரியாக சிறப்பாக செய்ய முயற்சி செய். உன் வேலையை உன்னுடைய பொறுப்பை உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சுட்டு அதன் முடிவுகளை நீ என்கிட்ட ஒப்படைச்சிடு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் பக்கம் உனக்கு ஆதரவா இருக்கும்போது உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதை தாண்டி நான் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் உன் கைகளிலேயே ஒப்படைப்பேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு அர்த்தத்தை கொடுப்பேன். உன் நோக்கத்தையும் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. எப்போதும் ஒருத்தரை முதல் முறையா பார்க்கும்போது அவங்களுடைய உயரமும் தோற்றமும் முகப்பொழிவும் அழகும் இதெல்லாம் தான் கவனத்துக்கு வரும். அப்புறம் நாள் போக போக அவங்களுடைய குணமும் அவர்கள் உருவமாக வந்து நிற்கும். அதனால எப்போதும் யாரையும் பார்த்தவனே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ற முடிவுக்கு வந்துடாதே. நாள் போக போக அவங்க கூட பழக பழக அவங்களுடைய குணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீ எதுவாக இருந்தாலும் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதோ பழகிறதையோ வச்சுக்கோ என் செல்லமே. எது உனக்கு நடக்கணும்னு இருக்கோ அதை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். எது உனக்கு நடக்க தேவையில்லையோ அதை நான் நிச்சயம் தடுத்து விடுவேன். நீயாகவே உன்னால நடக்க முடியாத காரியத்தையும் உனக்கு நடக்காத விஷயங்களையும் யோசிச்சு கவலைப்பட வேணாம். அதே போல உன்னால திருத்த முடியாத மனிதர்களையும் உன்னால் மாற்றிக்கொள்ள முடியாத குணங்களையும் நினைச்சு வருத்தப்படுவதை விட்டுட்டு நல்ல குணநலனை உனக்குள்ள வளர்த்துக்க பழகு. உன்னுடைய ஆர்வத்தின் மூலமாக உன்னுடைய பயிற்சியின் மூலமாக மென்மேலும் நீ ஜெயிக்க போற. எந்த விஷயத்தையும் ஆர்வத்தோட ஆசையா கவனமா மன ஒருங்கிணைந்து செய்ய பழகு. நீ செய்யும் பயிற்சிகளுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன். இன்னும் இன்னும் நீ சிறப்பான இடத்தை அடைவாய். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் செல்லமே.
இந்த உலகத்தை ஆள பிறந்த நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் அனுபவிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா நீ வாழ்றதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். நீ ஒருபோதும் அழுது குமைந்து சோர்ந்து போகக்கூடாது. முதல்ல நீ என்ன செய்யணுங்கிறத நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் அதை சிறப்பாக செயல்படுத்த ஆரம்பி. உன் செயல்களின் ஆரம்பம் உனது எண்ணங்கள் தான். நல்ல எண்ணங்களை மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியாக அதை செயல்படுத்த தயாராக இருந்தீனா இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையா இருந்து உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் மனசுல இருக்க எண்ணங்களையும் ஆசைகளையும் சீர்தூக்கி பார்த்து உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாறு போல உன்னுடைய ஆசைகளையும் அழகாக நிறைவேற்றி உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன் என் செல்லமே. நானும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் நோக்கத்தை அடைவதற்கும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு உனக்கு சோர்வை தந்தாலும் அதை தாண்டி உன் உழைப்புக்கேற்ற வெற்றியை இந்த வராகியம்மா நிச்சயம் கொடுப்பேன். நீ சரியாக ஓய்வெடுக்காமல் நிம்மதியாக தூங்காமல் சந்தோஷமாக கூட சாப்பிட முடியாமல் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்க. உன் பாரமும் மன கஷ்டமும் உன் தோளின் சுமையும் எனக்கு நல்லா தெரியும். தாங்க முடியாத சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக உனக்கு ஆதரவாக நிற்கிறதுக்காக ஒருத்தர் கூட இல்லையேன்னு நீ யோசிக்கவோ கலங்கவோ வேண்டாமேன்னு செல்லமே. கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தைரியமாக எந்திரிச்சு நில்லு. உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறேன். நீ நல்லா யோசிச்சினா நான் உனக்கு நல்லது தான் சொல்கிறேங்கிறது உனக்கு புரிய வரும். உன் உள்ளத்தின் வேதனை எனக்கு புரிகிறது என் செல்லமே. மிகுந்த மன வேதனையிலும் கவலையிலும் இருக்கும் உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சு தரேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும். உன் வேதனைகள் அனைத்தையும் மறைய செய்து உன் வாழ்க்கையில் நீ புன்னகை பூத்து மலர்ச்சியோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த வராகியம்மா வழிகாட்டுறேன். எல்லா பூவும் ஒரு நாள் மலரத்தானே செய்யும். என் செல்ல பிள்ளையான நீயும் அழகான மலர் போல மலர்ந்த வாழ்க்கையை மன மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கையை வாழ போற. நான் உன் கூட இருக்கும் வரையும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து நீ அதிர்ஷ்டசாலியா சிறப்பாக ஜெயிச்சு வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்வேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நினச்சது நல்லபடியாக உனக்கு நடக்கும்.